ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நியூ இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்டான எனக்கு இந்த நியூ இயரில் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ இல்லையா, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். இந்த நியூ இயர் 2022 பிறந்த உடனே நல்லா அதிரடியாக அமக்கலமாகவே எங்களுக்கு பிறந்திருந்தது. அதை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே டீட்டெயிலாக காட்டிடும். இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு ஆவடியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் அங்கே இருந்தது பாருங்கள். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுதே அங்கே நர்சரி கொண்டு வந்து வச்சு வண்டியில் சேல் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் தேவையான பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்காக அப்படின்னு வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாள் முழுக்க ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. அடுத்த நாள் 2 நாள் கிட்ட வீடியோ கொடுக்க முடியாத அளவுக்கு அன்பிலீவபிள் மூமெண்ட்ஸ்லாம் என்னுடைய லைஃப்பில் இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். என்னென்ன நடந்தது, எப்படிலாம் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் நான் வாங்கியிருக்கக்கூடிய நம்ம கார்டனுக்கு பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு நாள் அதுவுமே என்னுடைய பையன் படிக்கிற ஸ்கூலில் பிரின்சிபல் மேடம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கார்டனை ஓவரால் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷமான தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. நாங்கள் எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸை மட்டும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க மேடம். ரொம்ப அழகாக ஹிந்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. நான் சொல்கிறத விட அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஹிந்தி சொல்லி கொடுக்கணும். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம நிறைய விஷயங்கள் வெளியே போய் கற்றுக்க முடியாது இல்லையா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி பேரண்ட்ஸுங்க கூட ஹிந்தி தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்க கூட நல்லாவே கற்றுக்கலாம். அந்த வகையில் அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க தாங்க எங்களுடைய பிரின்சிபல் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம். அடுத்ததான் நம்ம கார்டனுக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய பொருட்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும். என்னுடைய கார்டன் பெரிய கார்டன்லாம் இல்லை, கொஞ்சம் செடிகள் தான் வச்சுருக்கேன். எனக்கு லிக்விடாக வேணும், பவுடர் டைப்பில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ரேட் கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். பவேரியா, வெட்டிசிலியம் லக்கானி, இது பார்த்திங்கன்னா புழுகளுக்கும் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கார்டனில் கொடுக்கக்கூடியது. முழுக்க முழுக்க ஆர்கானிக் சேர்ந்ததுங்க. இப்போ இது ஒரு நீம் ஆயில் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் இன்னும் கூட நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கிறதால பூச்சிகள் வந்து அந்த அளவுக்கு தாக்காமல் இருக்கும். ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ரொம்ப கம்மியாக நீங்கள் லிக்விடாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா கேட்குது. அடுத்ததாக நான் எப்பொழுதும் வாங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சீவீட் கிரானுல்ஸாகவும் யூஸ் பண்ணுவேன், லிக்விடாகவும் யூஸ் பண்ணுவேன். இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கார்டனுக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டாக சீவீட் எப்பொழுதும் கொடுக்கறது உண்டு. அது மைக்ரோ பயோஸ்பார்க்காக இருக்கலாம், எந்த மாதிரி இருந்தாலும் சரி யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பயோ ஃபர்டிலைசருங்க. இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எனக்கு வேணும், எனக்கு 1 கிலோ 1/2 கிலோலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி நான் வாங்கி இப்போது என்னுடைய கார்டனுக்கு யூஸ் பண்ணது தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஆல்ரெடி நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு வீடியோ கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் நான் வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் ஆர்கானிக்ஸ். அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ரொம்பவே பெஸ்ட்டு குவாலிட்டியாக அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் நேர்லேயே கூட நியர்பை இருக்கீங்க அப்படின்னாலும் கடைகளில் போய் வாங்கிக்கலாம். போன்மேல், அடுத்ததாக பயோமிக்ஸு, அதே மாதிரி இன்னும் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். ரொம்ப நான் தேடி வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஸ்டிக்கி டேப் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுவும் இவங்ககிட்ட கிடச்சது. எல்லோ கலரில் ப்ளூ கலரில் நம்ம ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக பூச்சிங்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கில் போய் ஒட்டிக்குச்சு அப்படின்னாலே
அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கார்டனில் இருக்காது. நம்ம கார்டனில் முழுக்க வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு, ஏஃபிட்ஸு இது 2மே ரொம்ப தொல்லப்படுத்தும். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டியாக பறக்கிற அந்த பூச்சிங்கள் தான். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கு வைக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் நம்ம கார்டனில் இருக்காது. ஒரு செடியிலையும் வரும்பொழுது மற்ற செடிங்களுக்கு பரவாமல் இருக்கணும். மிளகா செடி, ரோஜா செடிங்களில் குயிக்காக வரக்கூடியது இலை சுருட்டல் இது மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நானும் இப்போ என்னுடைய கார்டனுக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொன்றுத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓவரால் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பெஸ்ட்டு குவாலிட்டியாக நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அடுத்ததாக தைப்பட்டம் ஆரம்பிக்குது இல்லையா, இதுக்காக தான் முக்கியமாக வாங்கியிருந்தேன். இந்த சீசனுக்கு தேவையான கொஞ்சம் விதைங்களும் வாங்கியிருக்கேன். ரேராக இருக்கக்கூடியது கொடிங்கள். ஓரளவுக்கு இந்த சீசனில் மட்டும்தான் நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். பனிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே விண்டர் சீசன் தாண்டி போயிட்டா அந்த காய்கறிகள் நம்ம போட முடியாது. அதனால் இதெல்லாம் வாங்கி நம்ம கார்டனில் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம செடி வெரைட்டிஸ் தான் நிறைய போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சீட்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் ரேரான சீட்ஸுங்கெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். வர வீடியோஸில் ஒவ்வொன்றா அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டே வரேன். நான் வாங்கியிருக்க பொருட்கள் ரொம்ப கொஞ்சமாக தாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குவோம் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அவங்களோட லிஸ்ட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா விதமான கார்டனுக்கு பொருட்கள் A to Z எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்ததான் இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி பிறந்திருக்கு, என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க, அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கார்டனில் செடிகள் வளர்க்குறதுல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கிவ்அவேயோடைய லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.